ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எடப்பாடி பழனிசாமி விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு அறிவிப்பு ஒன்று அறிவிச்சிருக்கிறாரு. 1500 ரூபாய் நாங்கள் கொடுக்க போறோம், மகளிர் உரிமை தொகையா 1500 ரூபாய் கொடுக்க போறோம். கேவலமா இல்ல, வெக்கமா இல்ல? திமுக கொண்டு வந்த அந்த திட்டத்தை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி என்ன பண்றாங்க, அதிமுக என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா திமுக இந்த திட்டத்தை கொண்டு வருவது, மகளிருக்கு 1000 ரூபாய் நாங்க கொண்டு வரோம்பா அப்படின்னு சொன்ன திட்டத்தை கொண்டு வரும்போது பாஜக ஒரு ஒரு வகையில பாத்தீங்கன்னா வசைப்பாடுனாங்க. என்ன பாடுனாங்க? மக்களை கையேந்து வைக்கிறீங்களா, பிச்சை போடுறீங்களா அப்படின்ற ரேஞ்சில நிர்மலா சீதாராமன், வானதி சீனிவாசன் போன்றவர்கள் என்ன பண்ணாங்க, பயங்கரமா பேசுனாங்க. இந்த திட்டத்தை பாத்தீங்கன்னா எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா மக்கள் மத்தியில் அந்த அளவுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்தது இந்த திட்டம். ஆரம்பத்துல கொடுக்கும் பொழுது பாஜகவினர் ரொம்ப கேவலமா கொச்சப்படுத்தி பேசுறாங்க இந்த திட்டத்தை. ஆனா இதே திட்டத்தை பாஜக டெல்லியில என்ன பண்ணாங்க, 2500 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. மகாராஷ்டிரால சொன்னாங்க. நிறைய இடத்துல பாஜக இந்த திட்டத்தை என்ன பண்ணாங்க, பயன்படுத்தினாங்க. மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பயன்படுத்தினாங்க. இதை பயன்படுத்தி அப்ப ஆரம்பத்துல கொண்டு வரும்போது இதே பாஜக திட்டுனாங்க. ஆனா இந்த திட்டம் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயும் டெல்லி போன்ற மாநிலங்கள் என்ன பண்ணாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணி திட்டத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப அதிமுக என்ன சொல்லுச்சு, மகளிர் உரிமை தொகை கொடுக்குறன்ற பேர்ல ஏகப்பட்ட கடன்களை வாங்கி வச்சிருக்காங்க திமுக அரசு அப்படின்னு குறை சொன்னாங்க. இப்ப ஐயா நான் சொல்றாரு, 1500 ரூபாய் நாங்க கொடுக்க போறோம், 1500 ரூபாய் கொடுக்க போறோன்றத 1000 ரூபாய் நம்பி நீங்க ஏமாந்துடாதீங்க அப்படின்ற ரேஞ்சில் என்ன பண்ணிருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. இப்ப இவர் எப்படி கொடுப்பாரு? நான் என்ன பொதுவான கேட்கிற கேள்வி தானே சார். திமுக கடன் வாங்கி கொடுக்குது, இத்தனை லட்சம் கடன் வாங்கி வச்சிருக்கு அப்படின்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமி அதே டேட்டா பேஸ்ல என்ன பண்ணணும், நீங்க பதில் சொல்லணும். இப்ப நீங்க 1500 ரூபாய் கொடுக்க போறீங்களா, உங்க பாக்கெட்ல இருக்க காசு எடுத்து கொடுக்க போறீங்களா, இல்ல நீங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்களே, எல்லா முன்னாள் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் எடப்பாடி பழனிசாமியும் எல்லாரும் கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்களா கோடி கோடியா, அந்த காசுல இருந்து எடுத்து கொடுக்க போறீங்களா? இல்ல எதுவா இருந்தாலும் நீங்க என்ன பண்ண போறீங்க, கடன் வாங்கி தான் கொடுக்க போறீங்க. அப்போ கடன் வாங்கின திமுக அரசு நீங்க என்ன பண்றீங்க, குறை சொல்றீங்க. இவங்க எதுக்காக கடன் வாங்கினாங்க, ஏன் கடன் வாங்கினாங்க அப்படின்றத ஒரு பாயிண்ட்ல கூட இவரால சொல்ல முடியல. மத்திய அரசு நம்மளுக்கு நிதி கொடுக்கல, ஜிஎஸ்டி நிதி கொடுக்கல, கல்வி நிதி கொடுக்கல, எந்தெந்த நிதி நம்மளுக்கு தடைப்படுத்தணுமோ அந்தந்த நிதி என்ன பண்றாங்க, தடை பண்ணிட்டாங்க. பேரிடர் நிதி நம்மளுக்கு எதுவுமே தரல. சோ இந்த மாதிரி நிதிகள்லாம் கொடுக்கறதுனால தமிழ்நாட்டை எப்படி கட்டமைக்க முடியும்? மாநிலத்துக்கு ஒரு மத்திய அரசு என்ன பண்ணணும், நிதி கொடுக்கணும். நிதி கொடுத்தாதான் நம்மளுடைய மாநிலத்தை என்ன பண்ணணும், சூப்பரா கட்டமைக்க முடியும். ஆனா இங்க பாஜக ஒன்றிய அரசு நிதி கொடுக்காமயே நம்முடைய தமிழ்நாடு அரசு எவ்வளவு சூப்பரா கட்டமைச்சிருக்காங்க நம்முடைய திமுக அரசு. இத பாராட்ட முடியறதுக்கு வக்கு இல்லாம எடப்பாடி பழனிசாமி கடன் வாங்கி வச்சிருக்காங்க, கடன் வாங்கி வச்சிருக்காங்க. ஏன் கடன் வாங்கினாங்க, எதுக்காக கடன் வாங்கினாங்க, அதை சொல்லுங்க சார். அதை சொல்ல மாட்டாங்க. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அதுக்காக இவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்காங்க. இப்ப இவர் 1500 ரூபாய் கொடுக்க போறாரு, எந்த காசு எடுத்து கொடுக்க போறாரு தெரியல. முதல்ல இப்ப இதுல ஒரு முரண்பாடு இருக்கு. என்ன முரண்பாடுனா, அண்ணாமலை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, பாஜக அரசு இங்க எல்லாருக்கும் 2500 ரூபாய் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொன்னாரு. இப்போ இதே எடப்பாடி பழனிசாமி 1500 ரூபாய் கொடுக்கிறோம், அப்ப யாருடைய வாக்குறுதியை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குல்ல. இவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்ல. இவர் 1500 ரூபாய் சொல்றாரு, இவர் 2500 ரூபாய் சொல்றாரு. என்னதையா நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்ப பாஜகவுக்கு கோவம் வராதா? ஏன் பழனிசாமி அவர்களே எங்க தமிழ்நாட்டு மக்களை பார்த்து கையேந்து வைக்கிறீங்க, பிச்சை எடுக்க கேட்க வைக்கிறீங்க அப்படின்னு வானதி சீனிவாசன், நிர்மலா சீதாராமன் வாயை திறந்து பதில் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா கூட்டணி ஆட்சி என்ன பண்ணிச்சு, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு. சோ இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, வாயை பொத்திக்கிட்டு இந்த வாக்குறுதி என்ன பண்ணுவாங்க, நிறைவேற்றுறதா பார்ப்போம். இப்ப பாருங்களேன், எல்லா இடத்திலையும் பாஜக என்ன பண்ணுவாங்க, அழகா அதிமுகவுக்கு சொம்பு தூக்குவாங்க. ஏங்க எடப்பாடி பழனிசாமி 1500 ரூபாய் கொடுக்குறேன்னு இருக்காரு, ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மக்கள் மட்டும் நல்லா தெளிவா சொல்லியிருக்காங்க சார், நீங்க 5000 ரூபாய் கொடுத்தா கூட உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா நீங்க இருக்கிற இடம் அது. பாஜக கூட்டணியில இல்லாம நீங்க தனிமையா நின்று நீங்க 500 ரூபாய் கொடுக்கறன்னு சொன்ன கூட மக்கள் என்ன பண்ணுவாங்க, உங்களை நம்புவாங்க. நீங்க பாஜக கூட கூட்டணியில இருந்து நீங்க 10,000 ரூபாய் கொடுக்கறன்னு சொன்ன கூட மக்கள் நம்ப மாட்டாங்க. இங்க இருக்கிற மக்கள் இலவசங்களை எதிர்பார்த்தலாம் இல்ல. இங்க இருக்கிற மக்கள் நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க, இந்த கட்சி எவ்வளவு கொடுக்கும், அந்த கட்சி எவ்வளவு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து ஓட்டு போறது இல்ல. இங்க நீங்க பாஜக கூட கூட்டணியில இருக்கீங்க, உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை வர வச்சனா நீங்க எந்த அளவுக்கு மக்களுக்கு அநீதி இழைப்பீங்க
அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் இல்ல, ஒரே ஒரு விஷயம் நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். என்னன்னா அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாருன்னா திட்டவட்டமா சொல்றாரு கூட்டணி ஆட்சின்னு. இப்ப எடப்பாடி பழனிசாமி இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றாருல, மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் இந்த சுற்றுப்பயணத்துல போற இடத்துல எல்லா இடத்துலயும் என்ன சொல்றாருன்னா இங்க கூட்டணி ஆட்சி அமையாது, கூட்டணி ஆட்சி அமையாது அப்படின்ற ஒரு விஷயத்த திட்டவட்டமா சொல்றாரு. ஆனா இப்போ சமீபமா அமித்ஷா அவர்களிட ஒரு பேட்டியில கேள்வி கேட்கப்பட்டது, தமிழ்நாட்டுல இங்க உங்க கூட்டணி ஆட்சி அமைஞ்சதுன்னா அமைச்சரவையில உங்க கட்சி இடம் பெறுமா அப்படின்னா பட்டான்னு சொல்றாரு. ஆமா அமையும், என்ன டவுட், எதுவுமே டவுட் இல்ல, கண்டிப்பா அமையும் அப்படின்ற ஒரு விஷயத்த அழுத்தம் திருத்தமா திட்டவட்டமா அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டு வர்றாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி இங்க இருந்து என்ன சொல்றாரு, பொய்களை சொல்லிட்டு இருக்காரு. இப்ப யார் பேச்ச நம்புறது? இப்போ எடப்பாடி பழனிசாமியை கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அமித்ஷா அவர்கள் ரொம்ப முயற்சிச்சாரு. அதன்படியே என்ன பண்ணாங்க, கூட்டணியில இருந்து என்ன பண்ணிட்டாங்க, ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்ப கூட்டணி ஆட்சின்னு சொன்னா நீங்க எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருப்பீங்க? அமித்ஷா சொன்னா எடப்பாடி செய்யணும், ஆண்டவ சொல்றான் அருணாச்சல செய்யறான் அப்படின்ற மாதிரி அமித்ஷா சொன்னா இங்க அதிமுக செய்யணும் அப்படின்ற ரேஞ்சில தான் அதிமுக இப்ப இருக்குது. இவங்க அடிமைகளாகவே வாழ்ந்துட்டாங்க, அடிமைகளாகவே இருக்க போறாங்க அப்படின்றத நிதர்சனமா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி மட்டும் இங்க ஆட்சி அமைஞ்சிட்டா அதுக்கப்புறம் அதிமுக என்ற கட்சி இருக்காது, அதிமுக என்ற ஆட்சி இருக்காது. எடப்பாடி பழனிசாமி பாஜக தான் பின்னாடி இருந்து இயக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துல சொல்ல முடியாது. பாஜகவுல ஒருவேளை இவங்க கூட்டணி ஆட்சி அமைஞ்சுன்னா எடப்பாடி பழனிசாமி தூக்கி வெளியே போட்டு பாஜக இருந்து ஒரு ஆளை என்ன பண்ணுவாங்க, முதலமைச்சரா கூட உட்கார வைப்பாங்க. ஆட்சி வந்துட்ட பிறகு என்ன சார் இங்க இருக்குது, யாருமே ஒண்ணுமே இல்லை சார், ஆட்சி நடக்கிற ஆட்சியை பிடிக்கிற வரைக்கும் தான் சார், ஆட்சியை பிடிச்சிட்டா அதுக்கப்புறம் பாஜக தன்னுடைய வேலைகளை காட்டும். எத்தனை மாநிலங்களை நம்ம பார்த்திருக்கோம், பார்க்காமையா? அதனாலதான் இப்ப தமிழ்நாட்டுல எப்படியாச்சுன்னா இவங்க ஆட்சியை பிடிச்சிடணும் இருக்காங்க. ஆனா மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இந்த 1500 ரூபாவை நம்பி நாங்க எங்க தமிழ்நாட்டை அடமான வைக்கிறதுக்கு நாங்க விரும்பல, எங்க உரிமைகளை பறிக்கிறதுக்கு நாங்க இடம் கொடுக்கல. நீங்க 1500 ரூபாய் கொடுப்பீங்க, ஆனா எங்க உரிமைகளை எல்லாம் பாஜக என்ன பண்ணோம், சுரண்டிடும், உறிஞ்சிடும். சொந்த மாநிலத்தில் இருந்தாலும் நாங்க அகதிகளா தான் இருக்கணும், நாங்க அந்நியர்களா தான் இருக்கணும். பாஜக எங்களை வாழ விடாது, அதிமுக இருக்கவே இருக்காது. நீங்க பேசிட்டு ஏகப்பட்டதை பேசிட்டு என்ன பண்ணிடுவீங்க, ஓட்டுகளை வாங்கின்னு பாஜக கிட்ட தாரவாத்து கொடுத்துட்டு போயிருவீங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை யாரு காப்பாத்துறது? நாங்க இப்ப நீங்க சொல்றீங்களா இந்த ஏமாத்து வேலைகளை, ஏமாத்து பேச்சுகளை நம்பிட்டு இருந்தா நீங்க கொடுக்கிற 1500 ரூபாவை நம்பி எங்க உரிமைகளையும் எங்களுடைய சொத்துக்களையும் நாங்க இழக்கிறதுக்கு தயாரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குடிமகனும், தமிழ் குடிமகன் ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க நினைக்கிறாங்க. இங்க ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இங்க நீங்க கொடுக்கிற 1000 ரூபாவோ 1500 ரூபாவோ 2500 ரூபாவோ நம்பி இங்க இருக்கிற மக்கள் இல்ல, அதை விரும்பவும் இல்ல அப்படின்றத நிதர்சனமான உண்மையா இருக்கு. இங்க ஒரு திமுக அரசு கொடுக்குதுன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை எண்ணி என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. அது மக்கள் என்ன பண்ணாங்க, வரவேற்றாங்க. ஆனா இப்ப அதே பாணியில நீங்க 1500 ரூபாய் ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கிறீங்கன்னா உங்களை நம்பி எப்படி நாங்க வாக்களி இருக்கிறது சார்? நீங்க தனியா நின்று தேர்தலில் நின்னா கூட பரவாயில்ல சார், பாஜக அப்படின்ற ஒரு கூட்டு இருக்குல்ல சார், இதுதான் சார் எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. நீங்க இப்ப கூட ஒண்ணு இல்ல சார், பாஜக கூட்டணியில இருந்து தனியா நின்று 500 ரூபாய் தரேன்னு சொல்லுங்க சார், உங்களுக்கு நாங்க என்ன பண்றோம், ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஆனா இத கொஞ்சம் கூட என்ன பண்ணல, காது கொடுத்து வாங்கல எடப்பாடி பழனிசாமி. எனக்கு பாஜக தான் வேணும், பாஜகவுக்கு இவரு விளம்பரம் பண்றாருங்க. தொகுதி மறுவரை சீரமைப்புன்னு கொண்டு வராங்க பாஜக. இதுல இங்க இருக்கிற திராவிட மாடல் அரசு திமுக அரசு என்ன பண்ணுச்சு, சுதாரிச்சிருச்சு. ஏன்னா தென் மாநிலங்கள் முழுக்க வஞ்சிக்கப்படும். இப்ப வட மாநிலங்கள்ல எப்படி தொகுதிகளை அதிகப்படுத்தணும் அப்படின்ற ரேஞ்சில் அவங்க பேசிட்டு இருக்காங்க. அமித்ஷா அவர்கள் சொல்றாரு, தமிழ்நாட்டுக்கு இங்க தொகுதி குறையாது, நம்மளுக்கு 39 தொகுதி தான், அதுல இந்த பாண்டிச்சேரியோட சேர்த்து 40 தொகுதி தான், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஆனா உத்தரப்பிரதேசம் போன்ற பாஜக எங்கெல்லாம் ஆட்சி செய்யறாங்களோ அங்க தொகுதிகள் அதிகப்படுத்திடுவாங்க. அப்ப நீங்க தொகுதிகள் அதிகப்படுத்தினா அங்க மெஜாரிட்டியில பாஜக வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற 40 எம்பிகளும் இங்க இருந்து நாடாளுமன்றத்துல குரல் கொடுத்தாலும் அந்த குரல் நசுக்கப்படும். இப்பவே நசுக்கிறாங்க. இப்ப அவங்க மெஜாரிட்டியில வின் பண்ணாம மைனாரிட்டியில பாஜக என்ன பண்ணுது, ஆட்சி செய்யுது. இப்படி இருக்கும் போதே இங்க இருந்து ஒவ்வொருத்தரும் எதிர்த்து நியாயமான கேள்விகள் கேட்கிறாங்க. அப்பவே குரல் நசுக்கப்படுதுன்னா மெஜாரிட்டியில வின் பண்ணி தொகுதிகள் அதிகப்படுத்தி மெஜாரிட்டியில வின் பண்ணிட்டா அப்ப நம்மளுடைய குரல்கள் எப்படி நசுக்கப்படும் அப்படின்றத கொஞ்சம் எண்ணி பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமி இதேதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு, ஸ்டாலின் அவர்கள் திடீர்னு பாஜக மேல ஒரு பொய்யான கருத்தை சொல்றாரு, தொகுதி மறுவரையை கொண்டு இங்க தமிழ்நாட்டுல தொகுதிகளை குறைப்பாங்க. தொகுதிகளை குறைக்க மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நல்லா சிந்திங்க, தொகுதிகளை குறைக்க மாட்டாங்க.
நம்மளுக்கு வட மாநிலங்கள்ல தொகுதி ஏத்துனா இங்கேயும் தொகுதி ஏறணும் அப்படின்ற ஒரு லெவல்ல தான் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசல 80 தொகுதி இருக்குதுன்னு வச்சுப்போமே, நம்மளுக்கு 40 தொகுதி. இப்போ அங்க இப்போ அவங்களுக்கு 40, அவங்களுக்கு 80, இங்க 40, நம்மளுக்கு என்ன பண்ணுது பாதிக்கு பாதியா இருக்குது. இப்போ உத்தரப்பிரதேசல 120 மாத்திட்டாங்கன்னா ஒரு 40 தொகுதி எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னா இங்கே 40 தொகுதி எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். ஈக்குவலா இருக்கணும். அப்படி இருந்தாதான் இது தொகுதி மறுவரை சாத்தியமாகும். இல்லாட்டி நாங்க 120 ஆக்கிடுறோம், 40 தொகுதி எக்ஸ்ட்ரா கொடுத்துடுறோம் உத்தரப்பிரதேசத்துக்கு, உங்களுக்கு இதே 40 தான் இருக்கும்னா அது வந்து இதுதான் சார் குரல் வலையை நசுக்கிறது, இதுதான் சார் உரிமைகள் பறிக்கப்படுறது, இதுதான் தொகுதி மறுவரையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தென் மாநில நம்ம தமிழ்நாட்டு மட்டும் இல்ல தென் மாநிலங்கள் முழுக்க என்ன பண்ணும் நசுக்கப்படும். ஏன்னா இதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அதிமுக காரங்க. என்ன சொல்றாங்க, இங்க குறைக்கப்படாது இங்க குறைக்கப்படாதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இதே 40 தான் இருக்கும். ஆனா உத்தரப்பிரதேசத்துல அதிகப்படுத்தும் போது இங்க நம்மளுக்கு 40 இருந்து என்ன பிரயோஜனம்? இத முதல்ல புரிஞ்சுக்க மாட்டேங்க. டீடைலா திமுக அரசு என்ன பண்ணுச்சு, விளக்கம் போட்டு காட்டிடுச்சு, டேட்டாவோட எடுத்து காட்டிடுச்சு. இன்னமும் அதிமுக என்ன பண்றாங்க, பாஜகவுக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு சொம்ப தூக்கின்னு இந்த தொகுதி மறுவரையில சப்போர்ட் பண்றாங்க. இதுதான் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், ஓயாம கத்தின்னு இருக்கோம். எடப்பாடி பழனிசாமி காது விழ மாட்டேங்குது. என்ன ஒரு கொடுமையா இருக்குது. இப்ப நீங்க 1500 ரூபாய் கொடுத்துட்டா மட்டும் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? ஏன் இப்ப நீங்க மக்களை கையேந்த வைக்கலையா? ஏன் நீங்க இப்ப மக்களை பச்சை எடுக்க வைக்கலையா? ஏன் சார் உங்களுக்கு இந்த பொழப்பு அப்படின்ற ரேஞ்சில கேள்வி கேட்க வருதுல. திமுக அரசு கொண்டு வரும்போது எந்த அளவுக்கு விமர்சனங்களை வச்சீங்க, இதே பாஜகவும் அதிமுகவும் இப்ப அவங்க கொடுத்த திட்டத்தையே நீங்க அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி என்ன பண்றீங்க, இது அதே திட்டத்தை தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்றீங்க. இப்ப உங்களுக்கு இதுவா இல்லையா? எது நீங்க ஒன்னும் புரியல சார். ஆனா ஒரே ஒரு விஷயம் தான், எடப்பாடி பழனிசாமி மக்களை என்ன பண்றாரு, பொய் பிரச்சாரத்தை ஏற்படுத்தி மக்கள் என்ன பண்றாரு, ஏமாத்து வேலையில கொண்டு போய் சேர்க்க போகிறார் அப்படின்றத நிதர்சனமான உண்மையா இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து விழுப்புரத்துல பேசும்பொழுது ஒரு அம்மா போன் பேசிட்டு இருக்காங்க நினைக்கிறேன், எப்பனா வருவ எங்கனா இருக்க அப்படின்னு. உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, தோ வந்துடுறமா. அது மைக்கு கிட்ட பாத்தீங்கன்னா மைக்கு கிட்டே கேக்குது. ஒருவேளை மைக் எடுத்துன்னு போய் வச்சுட்டாங்களா இல்ல எடிட் பண்ணி எதனா பேசுனாங்களா என்ன விஷயம் தெரியல. தோ வந்துடுறமா அப்படின்னு சொல்லிட்டு இவரு என்ன பண்றாரு, ரிப்ளை கொடுக்க 2026 வந்துடும். உங்களை கூப்பிடல சார், அவங்க அண்ணனை கூப்பிடுறாங்க சார். எங்கனா இருக்க எப்பனா வருவ சொல்லுனா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அந்த ஆடியோ நல்லா கேட்டு பாருங்களேன். எங்கனா இருக்க எப்பனா வருவ அப்படி சொல்லுனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவை யாரோ ஒருத்தருங்க பேசுறாங்க. உடனே இவரு தோ வந்துடுறாமா, அடுத்த வருஷம் வந்துடும், உங்களை யாரும் கூப்பிடல சார், நீங்க வரவே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொருத்தரும் கையெழுத்து கும்புறோம். நீங்க பாஜகவை விட்டுட்டு வாங்க, உங்களை நாங்க என்ன பண்றோம், கை தட்டி வரவேற்போம். ஆனா பாஜக கூட இருந்து வரவே வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்றோம், கையேந்து கும்பிடுறோம். ஏன்னா பாஜகவோட நீங்க வந்தீங்கன்னா தமிழ்நாடு தமிழ்நாடா இருக்காது சார், எங்கள் உரிமைகள் பறிக்கப்படும். எப்படி பீகார்ல வந்து ஒவ்வொருடைய வாக்காளர்கள் உரிமை பறிக்கப்படுதோ அதே போல தமிழ்நாட்டிலும் எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும், எங்களுடைய டாக்குமெண்ட்டுகள் பறிக்கப்படும், எங்களுடைய வாக்குகள் பறிக்கப்படும். தயவு செய்து நீங்க வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொருத்தரும் பண்றாங்க, கையெழுத்து கும்பிடுறாங்க. ஆனா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி நான் பாஜகவோட தான் வருவேன், பாஜகவோட கூட்டணி ஆட்சியோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாரு. அமித்ஷா அவர்கள் என்ன பண்ணாரு, இங்க கூட்டணி ஆட்சி தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. திரும்பவும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பதிலடி கொடுக்க போகிறார், நாங்க கூட்டணி ஆட்சி இல்லன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருக்காரு. அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு என்ன விடை வரப்போகுது அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயில இருந்து நாங்க ஆட்சிக்கு வந்து 1500 ரூபாய் தரோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இந்த திட்டத்தை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.